சந்தை எக்ஸ்பிளைன் மோகன். சிறிய வியாபாரிகள் அந்த சந்தையிலேருந்து எல்லாமே வாங்குவாங்க. Do you know, in olden days, we had a system of exchanging goods for other goods called the barter system. For example, exchange a bag of rice for enough clothes. அதாவது முன்காலத்துலலாம் நம்ம தாத்தா நம்ம பாட்டி அவங்களோட தாத்தா பாட்டி காலத்துலலாம் நமக்கு பண்டமாற்று முறையில் தான் பொருட்கள் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க, ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து வாங்கினாங்க. அப்போ பைசா கிடையாது. அதனால் நமக்கு யாருக்கு இப்போ என்கிட்ட நிறைய அரிசி இருக்குன்னா, இன்னொருத்தங்கள்ட்ட நிறைய கோதுமை இருக்குன்னா, எனக்கு கோதுமை வேணும்னா நான் என்னோடய அரிசியை கொடுத்துட்டு நான் அவங்கள்ட்டேருந்து கோதுமையை வாங்கிப்பேன். அது பேர் தான் barter system, பண்டமாற்று முறை. Goods were exchanged for goods. When they exchange commodities, they may lead to certain problems when comparing the differences in the value of commodity. To solve this problem, people invented a tool called money. ஸோ இதில் ஒரு பிரச்சனை நடந்தது. அதாவது இப்போ ரைஸும் ஓட விலையும் வீட்டோட விலையும் ஒன்றா இல்லை. அதே மாதிரி இப்போ ரைஸ் உங்களோட குவான்டிட்டியும் வீட்டோட குவான்டிட்டியும் ஒன்றா கிடையாது. அதனால் அப்போ தான் பிரச்சனை உருவாச்சு. அப்புறம் நான் யாருக்கு ரைஸ் வேணுங்கிறத நான் தேடணும். அப்புறம் வீட் வேணுங்கிறவனுக்கு ரைஸ் வேணுமான்ட்டு பார்க்கணும். இது எல்லாமே இருக்குது. அப்போ தான் மணிங்கிறத உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரியலி இஸ் இட் ஸோ எக்ஸ்க்ளைம் த சில்ட்ரன். அந்த பசங்களும் உங்களை மாதிரி தான். அப்படியா? அந்த காலத்துலலாம் நமக்கு பைசா இல்லாமல் பொருள் கொடுத்து பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்பீங்கள்ல, அம்மா அப்படியாம்மா அந்த காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் பைசா இல்லாத காலத்தில் ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளையாம்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்ட்டு ஆச்சரியமாக கேட்பீங்கள்ல, அதே மாதிரி அந்த பசங்களும் அவங்க அந்த அங்கிள்கிட்ட கேட்குறாங்க. ரியலி இஸ் இட் ஸோ எக்ஸ்க்ளைம் த சில்ட்ரன். யூ நோ தட் ஏர்லி men who hunted and gathered food later learned to cultivate crops. When they found rivers which provided them water, settled down permanently near the rivers. These permanent settlements were called villages. அதாவது முன்னாடி காலத்தில் மக்கள் எந்த நதிக்கரையில் தான் போய் செட்டில் ஆனாங்க. ஏன்னா அதை பேரை தான் வில்லேஜுன்ட்டு சொல்கிறாங்கங்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் ரிமைன்ஸ் டு பி த ரூட் ஆஃப் அவர் எக்கனாமி ஈவன் டுடே. இன்றைக்கும் கூட விவசாயம்தான் நம்மளோட ஆணி வேறுன்ட்டு சொல்கிறாங்க. மேன் ஹேஸ் நோ லிமிட்ஸ் ஃபார் இஸ் டிமாண்ட் அண்ட் டிசைர். மனுஷ தேவைக்கு ஆசைக்கு அளவே கிடையாது. உங்களுக்கெலாம் நிறைய தேவைகள் இருக்கு இல்லையா பசங்களா? என்னெல்லாம் தேவை இருக்குது? நிறைய தேவை இருக்கும். ஒரு ஐஃபோன் வாங்கலான்ட்டு இருக்கும், இல்லாட்டி ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கலான்ட்டு இருக்கும், இல்லாட்டி ஒரு நல்ல ஹோட்டலில் போய் நல்ல இந்த லாக்டவுன் பீரியடில் அப்பா எப்போ தான் லாக்டவுன் திறக்கும் போது நல்ல போய் வெளியே போய் அம்மா அப்பாவோட நல்ல போய் டின்னர் சாப்பிட்லான்ட்டு இருக்கும். நிறைய தேவைகள் இருக்கும் இல்லையா? அதனால் மனுஷனோட ஆசைக்கும் தேவைக்கும் அளவே கிடையாது. Based on this, man started to learn new occupations. Those who are involved in farming and grazing are called farmers or cultivators. So cultivators or farmers na யார்? இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு பேர் தான் ஃபார்மர்ஸுன்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் யார் உழுதாங்களோ அவங்கள தான் கல்டிவேட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இஸ் அக்ரிகல்ச்சர் த ப்ரைமரி ஆக்குபேஷன் அப்படின்ட்டு அந்த பசங்க கேட்குறாங்க. அக்ரிகல்ச்சர் தான் நமக்கு பிரதானமான தொழிலா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், தெர் ஆர் சர்டன் அதர் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் லைக் ஃபார்மிங். ஆமாம், ஃபார்மிங் மாதிரி விவசாயம் மாதிரி நமக்கு நிறைய முதன்மையான தொழில்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. our country's economy is based on 3 economic activities. அதாவது அக்ரிகல்ச்சரும் விவசாயமும் இண்டஸ்ட்ரியும் தான் நம்ம நாட்டை நல்ல வளர்ச்சியடை செய்ய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. இஸ் அக்ரிகல்ச்சர் கன்ஃபைன்ட் ஒன்லி டு வில்லேஜஸ்? வாட் அதர் ஒர்க்ஸ் டூ த வில்லேஜஸ் டூ அப்படின்னு கேட்குறாங்க. அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் பண்ணுறாங்க, விவசாயம் மட்டும்தான் பண்ணுறாங்களா, விவசாயத்தை தவிர வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்ரிகல்ச்சர் இஸ் த ப்ரைமரி ஆக்குபேஷன். There won't be any kind of facilities like our cities. At the same time, they get their basic needs fulfilled easily. There are small shops, vegetables are grown in abundance, just like rice and pulses.
Though the sugar that is added in our milk, coffee and tea is produced in sugar mills, the raw materials sugarcane is cultivated in villages. From chilies to mustard, all those provisions used for food are grown in villages. அதாவது அக்ரிகல்ச்சரை தவிர வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க சின்ன சின்ன கடை வச்சு அதில் அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே நிறைய தயாரிக்கிறாங்க. அதாவது வெஜிடபிள்ஸு, காய்கறிகள், அதுக்கப்புறம் அரிசி, பருப்பு வகைகள் எல்லாத்தையும் அவங்க பயிரிடுறாங்க. அப்புறம் நம்ம டெய்லி காஃபி, டீ, பால் அதெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அதில் போடுற சுகர் எங்கேருந்து வருது? அங்கே அந்த கிராமத்தில் விளையிற கரும்புலேருந்தான் வருதுன்ட்டு சொல்கிறாங்க. ஃப்ரம் சில்லிஸ் டு மஸ்டர்ட், மிளகாலேருந்து கடுகு வரைக்கும், ஆல் தோஸ் ப்ரொவிஷன்ஸ் யூஸ்ட் ஃபார் ஃபுட் ஆர் க்ரோன் இன் வில்லேஜஸ். எல்லாமே நமக்கு கிராமத்துலேருந்து தான் தயாராகி வருதுன்ட்டு சொல்கிறாங்க. Wow, my mother told me that these things are very expensive. Therefore, the villages must be so wealthy, said Aditya. ஆதித்யான்னு ஒரு பையன் சொல்கிறான், ஐயோ எங்கள் அம்மா சொன்னாங்க இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது, அதனால் வில்லேஜ் இது தயார் பண்ணுற விவசாயிகளும் ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்கன்ட்டு. அதுக்கு மோகன் அங்கிள் சொல்கிறாங்க, நோ, நாட் லைக் தேட். They are just producers. Their products are bought and sold by some mediators. So the farmers get very little money. அப்படி கிடையாதுப்பா. அவங்க வெறும் அதை தயாரிக்க ப்ரொடியூஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. அதை வாங்கிறதும் விற்கிறதும் சோல இடைத்தரகர்கள், அதாவது மீடியேட்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ த ஃபார்மர்ஸ் கெட் வெரி லிட்டில் மணி. அதனால் இந்த விவசாயிகளுக்கு ரொம்ப கொஞ்சமான பைசா தான் கிடைக்குதுன்ட்டு. What a pity, but the villages are the real shadows of cities, exclaimed Anandan. Even Gandhiji has said that the villages are the backbone of our country. So, ஆனந்தன்கிறவன் சொல்கிறான், காந்திஜி கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, நம்ம இந்தியாவோட முதுகெலும்பே நம்ம விவசாயத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டு. Yes, what a wonderful saying, said Kavin excitedly. At that time, the mobile phone rang. Mohan attended the phone. Vimalan's mother Ponni had called. What are you chatting about with the children for so long? The food is ready. Bring them home. Saying so, she cut the call. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மோகனோட ஒய்ஃபு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க பார்க்கில் எவ்வளோ நேரமாக? இங்கே சாப்பாடு பண்ணி வீட்டில் வச்சுருக்கேன் சூடாக, எல்லோரும் சீக்கிரம் சாப்பிட வாங்கன்ட்டு. Children, come, let's go home. Food is ready. Mohan got up and the children followed him with joy. எல்லா பசங்களும் போதும், எல்லோரும் சீக்கிரம் எழுந்துவாங்க, வீட்டில் சாப்பாடு ரெடியாக இருக்குது, நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் சாப்பிட அப்படின்ட்டு. இன்பா asked, Uncle, you said how villages are important. Aren't cities important? No, Inba, both cities and villages are important on their own. If it is so, tell us about the importance of cities, asked Inba again. Uncle, நீங்கள் வில்லேஜ் தான் இம்பார்ட்டன்ட்ங்கிறீங்க, அப்படின்னா சிட்டிலாம் முக்கியம் கிடையாதான்னு கேட்குறாங்க. ரெண்டுமே முக்கியம்டா அப்படின்ட்டு அந்த அங்கிள் சொல்கிறாங்க. அப்படின்னா சிட்டி பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. That is good. I will tell you. More than 50% of the world's population live in cities. In our state, Tamil Nadu, 47% of the people are in cities. அதாவது 50% of the population சிட்டியில் தான் வாழ்கிறாங்க. அப்புறம் 47% of the people are in cities. இல்லை 47% சிட்டியில் தான் வாழ்கிறாங்க. Wow, they exclaimed. Not only that, Tamil Nadu is well developed in secondary and tertiary activities as well. They are city-centered activities. We feel very proud to hear this, Uncle. Tell us about those activities. Uncle Mohan said, well, apart from this, employment opportunities are more in cities than in villages. People involved in small-scale industries and unorganized sectors are mostly found in cities. அந்த அங்கிள் சொல்கிறாங்க, இது மட்டும் இல்லாமல் நம்ம செகண்டரியும் டெர்ஷரி செக்டாரையும் இங்கே சிட்டியில் இருக்குது. மக்கள் இங்கே நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வேலை வாய்ப்புகள் சிட்டியில் இருக்குது. வில்லேஜை கம்பேர் பண்ணும்போது இங்கே சிறு தொழில் பண்ணுறவங்க, அது அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே இங்கே நம்ம சிட்டியில் பார்க்கலான்ட்டு. We don't understand. In villages, there are only a few saloons and laundry shops. But in cities, the number of such scale workers are more. This results in additional income in cities. அதாவது அந்த பசங்க சொல்கிறாங்க, கிராமத்துலலாம் நம்ம ஒரு 2 சலூன் கடை தான் பார்க்க முடியும், ஆனால்
சிட்டிலலாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல அப்படின்ட்டு. ரியலி எஸ், வெல் பேவ்ட் ரோட்ஸ், போர்ட், ஏர்போர்ட்ஸ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் சப்போர்ட் ட்ரேட். அதாவது சிட்டியில் வந்து நிறைய நல்ல ரோடு இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இதனால் வந்து நம்மளோட ட்ரேடு, அதாவது நம்மளோட வணிகம் வந்து நல்லா பெருகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மெனி branches of banks help in the circulation of money and boost the country's economy. All these are termed as tertiary activities. அதாவது நிறைய பேங்க்ஸ் மூலமாக நம்ம வந்து நிறைய கடன் வாங்கி நம்ம தொழிலை எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் தான் நமக்கு tertiary activities அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விமலன் explained, even being in the city, I never knew about all these. விமலன் சொல்கிறான், அப்பா நான் இவ்வளோ நாளாக சிட்டியில் இருந்துட்டு எனக்கு இது கூட தெரியாமல் இருந்திருக்கேனே அப்படின்ட்டு. இன்பா செட், we really got to know more information uncle. Good. Will you compare cities and villages in the future? உடனே அந்த அங்கிள் கேட்குறாங்க, நல்லது, இனிமேல் நீங்கள் யாரும் சிட்டியும் வில்லேஜையும் கம்பேர் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. நெவர், we won't say such a thing. If anyone talks like that, we will explain whatever we have learned from you, replied the children. Come, let's go and have a lunch, said Mohan. Children said that they will come after playing for some time more. Holding Kavin's hand, they all ran towards the park. Mohan, an economics teacher, felt proud of their unity and satisfied of clarifying something good to the children. So, அந்த மோகன்கிறவர் கேட்குறாரு, இனிமேல் நீங்கள் யாரும் வில்லேஜையும் சிட்டியும் கம்பேர் பண்ணி யாரையும் கிண்டல் பண்ணி பேசுவீங்களா அப்படின்ட்டு. உடனே அந்த பசங்க சொல்கிறாங்க, ஐயோ மாட்டவே மாட்டோம் அங்கிள், ஏன்னா வில்லேஜ்லேருந்து தான் நமக்கு சாப்பாடு சாமான் எல்லாமே கிடைக்குது, அதனால் வில்லேஜை பற்றி இனிமேல் நாங்கள் ஒரு காலம் கிண்டல் பண்ண மாட்டோம். அப்படின்னா எல்லோரும் வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கில் விளையாடிட்டு வரோன்ட்டு கவினை கையை பிடிச்சி எல்லா பசங்களும் இழுத்துட்டு அவனையும் சேர்த்து விளையாட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த லெசன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது குழந்தைகளா பசங்களா? அதாவது நம்ம யாரையுமே கிண்டல் பண்ணக்கூடாது, சிட்டி வில்லேஜுன்ட்டு பாகுபாடு பார்க்கக்கூடாது. யாராச்சும் வில்லேஜ்லேருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும், அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே.